நேற்றைய விட இன்றைக்கு பழங்கள் என்ன மாதிரி விலையா என்ன மாதிரி இப்போ மாதுளம்பழமெல்லாம் என்ன எவ்வளோ போகுது இப்போ மாதுளம்பழம் இப்போ 870 அப்படி வித்திருந்தது இப்போ 850 அப்படி பட்டர் ஃப்ரூட் வந்து கிலோ 800 900 போச்சு இப்போ 800 போகுது கிரேப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கிரேப்ஸ் அங்கே கதலி பப்பாப்பழங்கள் பப்பாப்பழம் கிலோ யாழ்ப்பாணத்தில் பழங்களுடைய விலைகள் வந்து இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் சொரியாமல் விற்கிறது ஹோல்சேலாக விற்கிறீங்க செவ்வாழை என்ன செவ்வாழை பழம் இது 450 ரைட் அன்னாசி கிலோ 450 ரூபா ஓட்டமலோன் வந்து எவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க இந்த முழுக்க அப்படியே பழுத்த அன்னாசிகள் அப்படியே என்னென்ன இது பழம் வந்து கண்டுபிடிக்கிறது நல்ல பழம் உண்டு இல்லை கத்தாழை எல்லாம் விற்கிறான் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நாச்சிமா கோயில் இந்த வீதி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கேகேஎஸ் வீதி பிரதான ஒரு வீதியில் வந்து நிற்கிறோம் குறிப்பாக நாச்சிமா கோயிலுக்கு அண்மித்த பகுதியில் வந்து நிற்கிறோம் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பழங்களுடைய விலைகள் வந்து இன்றைக்கு வந்து இந்த மாதிரி வந்து போகுது ஒவ்வொரு பழங்கள் ஓட்டமலாக இருக்கட்டும் அன்னாசியாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் ஒவ்வொரு பழங்களும் வந்து இன்றைய நாளில் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து என்னென்ன விலைகளில் வந்து விற்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து இன்றைய நாளில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாராக சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ச்சியாக சந்தைகள் தோட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி பழக்கடைகள் எல்லாம் வந்து அழகாக வந்து எடுத்து போட போகிறோம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் இப்போ நான் நிற்கிறேன்னு பாருங்கள் கேகேஎஸ் வீதி நல்லா அழகாக வந்து இருக்குது பாருங்கள் நாச்சிமா கோயில் இருக்கிறதுல நாச்சிமா கோயிலுக்கு அப்படியே இங்கால ஒரு யாழ்ப்பாண பக்கமாக ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் பாருங்க பெரிய ஒரு பழக்கடை எல்லாம் இருக்குது இதில் பாருங்க SSY ஃப்ரூட் ஷாப்னு சொல்லி இங்கே வந்து நிறைய 2 பழக்கடை இருக்குது ஒன்று வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் பழக்கடை இருக்குது இதுலேயும் வந்து இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக அன்னாசி கடை என்று சொல்லி இதில் பாருங்கள் வெளியில் பாருங்கள் இவ்வளோ ஓட்டமலோன் வந்து இவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்கள் இந்த நிறைய ஓட்டமலோன் இங்காலையும் பாருங்கள் இங்காலையும் நிறைய ஓட்டமலோன் வந்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க பாருங்க எவ்வளோ அன்னாசி இருக்குன்னு சொல்லி பாருங்க இங்கே பாருங்க முழுக்க அப்படியே பழுத்த அன்னாசிகள் அப்படியே வந்து இவ்வளோ அன்னாசி வந்து கூச்சி விட்டுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு பழங்களும் வந்து இப்போ எப்படியும் கிலோ 400-500 கிட்ட வருமானு சொல்லி நினைக்கிறேன் நல்ல வாசம் நல்ல பழம் சூப்பராக இருக்குது இன்றைக்கு வந்து என்னென்ன கிலோ வந்து என்னென்ன விலைகள் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் போய் கேட்க போகிறோம் இங்கே பாருங்க பழங்கள் எல்லாம் நல்ல பெரிய சைஸ் என்ன கொண்டு வரத எடுக்கிறீங்களா ரைட் இங்கே ஐயா வந்து ஹோல்சேலாவோ கடைக்கா கடைக்கு வந்து ஹோல்சேலாக வந்து கொண்டு வரதுக்காண்டி அங்கே கூடையில் வந்து பாருங்க ஒன்று எடுத்து வச்சு பண்ணிக்கிறேன் ஐயா என்னென்ன இது பழம் வந்து கண்டுபிடிக்கிறது நல்ல பழம் உண்டு சிலது காயும் இருக்கு மேனே காயும் இருக்கும் பழமும் இருக்கு மேனே ஐயா வந்து இதில் என்ன அமர்த்தி பார்க்குறது இல்லாட்டி இல்லை இப்படி தட்டி பார்க்குறது இல்லை இப்படி என்ன இப்படி தட்டியும் பார்த்தாலும் சிலர் வந்து கண்டுபிடிக்கிறது ஐயா வந்து ஒன்று எடுத்து பண்ணிக்கிறார் சரி நாங்கள் வந்து இங்கே தான் பழங்கள் வந்து என்னென்ன விலைகள் வந்து விற்கணும்னு சொல்லி இங்கே ஆக்கள் எல்லாம் வந்து வாங்கி பண்ணிக்கணும் இதில் பாருங்கள் மேலே SSY ஃப்ரூட் ஷாப்னு சொல்லி பழக்கடைன்னு சொல்லி இதில் நாச்சிமா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் வாகனங்கள்லாம் சும்மா அறம்புறமாக வந்து போய்கொண்டு இருக்குது இங்கே பாருங்கள் அறம்புறமாக போய்கொண்டு இருக்குது வாங்க போய் கேட்போம் என்ன விலைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம் இங்கே பாருங்க எல்லா பழங்களுமே இருக்குது இங்கே பப்பாப்பழம் கொய்யாப்பழம் இருக்குது இங்கே பாருங்க திராட்சை இருக்குது வாழைப்பழங்கள்லாம் வைக்கணும் வாழைப்பழம் மாதுளம்பழம் இங்கே பாருங்க பட்டர் ஃப்ரூட் இருக்குது இங்கே கத்தாழை எல்லாம் விற்கிறான் கத்தாழை மாம்பழம் வந்து வெரைட்டியாக இருக்குது உள்ளுக்கு எல்லாம் நிறைய பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள் வெளியில் கச்சான் விற்கணும் கச்சான் இருக்குது இந்த கிழங்கு இருக்குது அன்னாசி இளநீ இருக்குது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது பழக்கடைகளை வந்து நிற்கிறோம் இப்போ தம்பி நிற்கிறான் தம்பி வணக்கம்டா சொல்லுங்கள் என்ன மாதிரி இன்றைக்கு நேற்றைய விட இன்றைக்கு பழங்கள் என்ன மாதிரி விலையா என்ன மாதிரி இன்றைக்கு நிலவரங்கள் எப்படி போகுது 10 ரூபா குறைஞ்சிருக்கு 10 குறைஞ்சிருக்கு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்ன மாதிரி இப்போ மாதுளம்பழமெல்லாம் என்ன எவ்வளோ போகுது இப்போ மாதுளம்பழம் இப்போ 870 அப்படி வித்திருந்தது இப்போ 850 அப்படி ஒரு பழமா கிலோ ஒரு பழம் 850 மாதுளம்பழம் என்ன ரைட் கிரேப்ஸ் எல்லாம் என்ன கிரேப்ஸ் கிலோ 150 ரூபா கிலோ 750 கிலோ 750 3000 கிலோ 3000 கிலோ 3000 விற்குதா இந்தியாவில் இது என்ன இது 2 பழமா இருக்குது அதுவும் கிரேப்ஸ் தான் கருப்பு கிரேப்ஸ் ரெட் கலர் இது வேற நாடுகள் இருந்து வரதா
வேறு நாட்டிலேருந்து வரும். இது என்ன விலை போகுது இப்போ? இது 1/4 கிலோ 700 700. ஓ, அப்போ அதுவும் நாங்கள் 28 2,500 வருமா? என்ன இப்போ விலையாத்தான் போதும் இப்போ பழங்கள் விலை கூட இப்போ விலை கொடுத்தேன் என்ன ரைட்டு தான். இங்கே பல இதெல்லாம் பழம் என்ன வாழைப்பழங்கள் கிலோ 350 ரூபா 250 கிலோ இதுலையா 350 ரூபா. இங்கே கதலி 250 ஒரு விலை இருக்கு. 250. இது கப்பல் என்ன கப்பல் என்ன விலை போகுது? 300 ரூபா. 300 ரூபா. ரைட் ரைட் ரைட். பப்பாப்பழங்கள் பப்பாப்பழம் கிலோ 180 ரூபா. 180. ஓ 180. பப்பாப்பழம்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரே விலையெல்லாம் ஒரே இருக்கு. விலை இருக்கா? இது என்ன பழமே போகுது? இது என்ன பழம்? வெள்ளரி பழம். இது இதான் வெள்ளரி பழம். கலர் ஒரு மேக்கிற முந்தி இது வந்து நீங்க கட்டா வச்சுக்கிறீங்க அந்த ஓலைக்குல கட்டப்படி அந்த கட்டி இருக்குது என்ன கட்டி இருந்துதான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இங்கே இருக்கும். இங்க இது பெரிய பழம். பழத்து வெடிச்சிருக்கு. பழத்து வெடிச்சிருக்கு என்ன வெள்ளரி பழம். இப்போ இது என்ன போகுது கிலோ? இது கிலோ வந்து 250 அப்படி 300 ரூபா. 250 300. இது வந்து 2 கிலோ கிட்ட இருக்கும் போது என்ன 2 கிலோ கூட என்ன 2 கிலோ கூட. ரைட் ரைட் ரைட். இது என்ன இது பட்டர் ஃப்ரூட் என்ன போகுது? பட்டர் ஃப்ரூட் வந்து கிலோ 800 ரூபா. 900 ரூபா போச்சு. இப்போ 800 ரூபா போகுது. 900 போனது இப்போ 800 ரூபா. இப்போ 800 ரூபா. கொஞ்சம் 100 ரூபா குறைஞ்சிருக்கு. 100 ரூபா குறைஞ்சிருக்கு இல்ல. இப்போ இதெல்லாம் அங்கே இந்த நீங்கள் பழங்கள்லாம் உங்களுக்கு எங்கே இருந்து வர நீங்க வெளியே இருந்து வரும். அப்படி வெளியே இருந்து வரது. வெளியே என்ன தமிழ் அங்கால இருந்து வரும். அங்கால இருந்து வரத நீங்கள் வேண்டி நாங்கள் வேண்டி விற்கிறோம். இப்போ நீங்கள் சொரியாவும் விற்கிறது ஹோல்சேலாக விற்கிறீங்க. ரைட் ரைட். ஆப்பிள் எல்லாம் என்ன மாதிரி? இந்த ஆப்பிள் என்ன மாதிரி வந்து இது இருக்கு 3 850 ரூபா. இது 650. இது இருக்கு ஒவ்வொரு விலையிலுக்கு இருக்கு. ஒவ்வொரு விலையிலுக்கு இருக்கு. செவ்வாழை என்ன செவ்வாழை பழம் இது? செவ்வாழை 650 ரூபா கிலோ. 650 ரூபா கிலோ. இருக்கிறதுக்கே விலை கூடனா வாழைப்பழம் இது தானே? எங்க இருந்து விலை கூடாது தானே? ரைட் ரைட். கருத்தாக்குளம் மேலே என்ன மாம்பழம் எல்லாம் 800 ரூபா. 800 ரூபா. இது கிலோ தான். ஒரு கிலோ இது கிலோ 800 1000 ரூபா போகும். 800 1000. ரைட் ரைட். இது கத்தாழைகள்? கத்தாழை 500 ரூபா. 500 கிலோ கணக்கு. அதுவும் அப்படிதான். ரைட் ரைட் ரைட். கிலோ 500 ரூபா. கத்தாழை வந்து ஃப்ரூட் இருக்கு 900 ரூபா கிலோ. விசம்புட்டவளா 900 ரூபா கிலோ. 900 கிலோ. நல்ல பழங்களடா. அன்னாசி இருக்கு 450 ரூபா. விசம்புட்டு கொஞ்சம் முடிய பாடினமா இருந்தாலும் உள்ளுக்கு நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ரைட் ரைட் ரைட். கச்சான் எல்லாம் கச்சான் 600 ரூபா கிலோ. 600 ரூபா. ரைட். இது கிழங்கு 250. என்ன கிழங்குன்னு சொல்றேன்? இது வத்தாளங்கிழங்கு. வத்தாளங்கிழங்கு என்ன அவிச்சி சாப்பிடுறது என்ன? அன்னாசி எல்லாம் என்ன? அன்னாசி கிலோ 450 ரூபா. கிலோ 450. கிலோ 450. ரைட் ரைட். அன்னாசி கிலோ 450 ரூபா கிலோ. இப்போ இது வேண்டா ஒன்றரை நீங்க 1.5 கிலோ 1.5 கிலோ நிற்கும். 200 இருக்கும். ரைட் ரைட். 500 ரூபாய்க்கு அப்படி இருக்கும். 500 ரூபாய்க்கு. ரைட் ரைட். இளநீ எல்லாம் வேணா இப்போ இளநீ 300 ரூபா போனது. இப்போ மழைனால 250 ரூபா. ஏன் மழைனால? மழைனால குடிக்க மாட்டாங்க தெரியுமா? குடிக்க மாட்டாங்க. வெயில் என்ன தானே அந்த வெயில் தான் இளநீ குடிப்பாங்க. ரைட் 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 ரைட். இதெல்லாம் என்ன இப்போ கிழங்கு? 600 ரூபா. 600 ரூபா. 600 ரூபா கிலோ. கிலோ 600 ரூபா. ரைட் ரைட் ரைட். வேற என்ன நடக்கு இப்போ இங்கே? வேற என்ன உள்ளுக்குள்ள கிவி பழம். எதடா கிவி? இந்த இது இது கூட இது 300 ரூபா உண்டு. 300 ரூபா. நான் டேஸ்டா இருக்குமா இது? இது நல்லா இருக்கு. இது ஒரு காலம் சாப்பிட்டதே இல்ல. இதுவும் நான் பார்த்துக்கிறேன். அந்த ரோட்ல எல்லாம் போட்டு விற்கிறாங்க என்ன? ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஆப்பிள் மாதிரி இருக்கு. ரைட். இது என்ன இது அப்படியே? கிலோ 1600. கிலோ 1600. இதான் கிலோ கூட ஆப்பிள் கூட. கிலோ கூட. ஆமா. என்ன எங்க இதெல்லாம் எங்க வரப்ப? அங்க வெளியில இருந்து விளையாடல. ரைட் ரைட் ரைட். இந்த கடவுளே. விலையை நாங்கள் அப்படியே கேட்டால் அப்படியே போடுறது. நாங்கள் என்னென்ன இன்றைக்கு என்னென்ன விலை நீங்கள் என்ன இருக்கீங்க கட்டுறீங்க? நாங்கள் பழக்கத்தில் நான் படம் எடுக்கிறேன். ரைட். இது நீங்கள் இல்லை இது நீங்கள் கட்டு கொடுங்க. ரைட் 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 ரைட். ஓகே. ஆக்களும் வந்தீங்கன்னா நம்ம வியாபாரம் செய்கிறான். அட்வான் பண்ணுறது நல்லது. 280 ரூபா. ஒன்று இல்லையா முருகை? அதில் இதில் ஒன்று இல்லையா? ஒன்று இல்லையா? தனியாக உண்டு. அஞ்சல பச்சையாப்பிள் இருக்குண்ணே. பச்சையாப்பிள் 850. 850 ரூபா. ரைட். அடா இங்கே கொய்யாடா கொய்யாவலாடா? கொய்யா 600 ரூபா கிலோ. 600 ரூபா கிலோ. பழத்தின் சைஸை வந்து பாருங்கள். நல்ல பெரிய சைஸு ஆனக்கொய்யா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழங்களை வந்து இப்படியே பார்க்கவே வந்து அப்படியே ஆசையாக இருக்குது. ஒரு ரேஞ்ச் ஒன்று 180 ரூபாயா? எவ்வளோ? இங்கே பாருங்கள். இவர் வந்து அத்துமீறி வந்து இந்த கிளாங்கொண்ட சாப்பிட்டு இப்போ நான் தூக்கி போட்டிருக்கேன். போவாங்களா பழக்கடையில் வந்து நம்ம ஊசியாக சாப்பிட பழங்கள் சாப்பிட்டா தான் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க கூட. நல்ல பாரு நல்ல பொலிசியாக இருக்குது. நல்லா மாட்டை கலைங்க வெறும் டெய்லி வர வரும். என்ன இது இந்த பழம் என்ன? இது ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட் என்ன?
இது கொஞ்சம் அந்த பாடி நம்ம கிடையாது என்ன உள்ளுக்கு நல்லா இருக்குமா உள்ளுக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ இது கிலோ 2800 2800 சரி இது என்ன பழம் இது நாவல் பழம் அட இது பழமை பார்த்து போல பெருசு மேடப்பா இது எவ்வளோ இது இது கிலோ 300 கிலோ 300 லாவல் பழம் என்ன லாவல் ரைட் நல்ல மஞ்சள் இருக்குது இது கொஞ்சம் அந்த நல்ல இதாண்டு வைக்கிறா என்ன பழுத்துட்டு சில பழுத்துட்டு கிடையாது கசிஞ்சிட்டு இவ்வளோ தானேப்பா பழங்கள் என்ன இவ்வளோ தான் வேற என்ன நடக்காப்பா வேற ஒன்றும் வரல இப்போ இது எல்லாம் உள்ளுக்கு நீங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறதோ என்ன ஆட்கள் வந்து வாங்குறாள் என்ன வாங்குறதா உள்ளுக்கு இங்கே பாருங்க இவ்வளவு பழங்கள் வந்து உள்ள உள்ளுக்கு இருக்கின்றன இங்கே குயிலாக கிடக்கு இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேல் அப்படியே பெரிய வாகனத்தில் என்ன வேற வாகனங்களுக்கு ஏற்றி விடுறது ஏற்றி விட நீங்கள் வந்து இதுன்றது ரைட் ஓகே தம்பி இன்றைக்கு பழங்கண்ட விலையெல்லாம் வந்து சொல்லிப்பான் ஓகே நன்றியா ஓகே நன்றி நன்றி பழங்களுடைய விலை நிலவரங்களை கேட்டிருப்போம் இன்றைக்கு எல்லா பழங்களும் உள்ளுக்குள்ள எல்லா பழங்களுடைய விலை நிலவரங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரியே தொடர்ச்சியாக வந்து காணொலிகள் வரும் வந்து சொல்லிக்கொண்டு திருப்பி வந்து இப்போ மழை பெய்ய வலிக்கிடுது நேற்று மாதிரியே இன்றைக்கு வந்து மழை பெய்ய வலிக்கிடுது இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய்